கிளீன் கவர்மெண்ட் என்பதுதான் முதல்வரின் முதலாவது நோக்கம் என்றும் அதை நோக்கிதான் பயணிக்கிறோம் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பட்ஜெட்டிற்கு பின்னரே மகளிர் உரிமை தொகை பற்றி தெரியவரும் என்று கூறினார். முதல்வர் நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரையும் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கெல்லாம் சொல்ற விஷயம், எந்த தவறும் செய்யக்கூடாது, மக்களுக்கான சேவை மட்டுமே செய்ய வேண்டும், மக்கள் தான் இங்க எஜமானது, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க, எந்த லஞ்ச லாவணம் இருக்கக்கூடாது, எந்த தவறும் செய்து வரக்கூடாது, மக்களுக்கு எதிரான எதையும் செய்யக்கூடாது. இது நாங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே முதல்வர் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்திலும் முதல்வருடைய ப்ரையாரிட்டி, முதல்வருடைய கன்சர்ன், முதல்வர் சொல்ல வர்ற விஷயம் தப்பு தவறு செய்யக்கூடாது, எந்த லஞ்ச லாவணம் இருக்கக்கூடாது, கிளீன் கவர்மெண்ட்டுங்கிறது தான் முதலுடைய முதலாவது குறிக்கோளாக இருக்குது. அதை நோக்கி எல்லாம் பயணிக்கிறோம். இதில் எப்பவும் அந்த முதல்வர் சொன்ன அந்த அமைச்சரை கூட்டத்தில் பிரதானமாக முதல்வர் என்ன நினைக்கிறாரோ அதை